உங்களுக்கு வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள் ஒரு நாள் இருக்கும்ல, அது எந்த நாளுக்கா? என் ஹஸ்பண்ட சந்திச்ச நாள் தான். சந்திச்ச நாள். இப்போ எவ்வளவு மிஸ் பண்றீங்க உங்க husband அ? அவர் இல்லாத ஒவ்வொரு நிமிஷமுமே எனக்கு வருத்தத்தை கொடுக்குது. இது இவ்வளவு நாள் வரையும் உங்க கணவர் வந்து இந்த தொழில் பார்த்திருப்பாங்க. அவங்க இறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய நிலைமை நம்ம நிக்கிறோம்ல, அது எந்த அளவுக்கு இருக்கு? அவர் என் கூடயே இருக்க மாதிரி தான் நான் நினைக்கிறேன், நான் ஃபீல் பண்றேன். நான் கடையில நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எப்பவுமே அவர் என் கூடயே இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். வீட்டுல இருக்கிறத கூட நான் விரும்பல. எப்பவுமே கடையில இருக்க மாதிரி தான் நான் நினைக்கிறேன். கடையில இருந்தா அவர் என் கூடயே இருக்க மாதிரியே நான் ஃபீல் பண்றேன். குடும்ப சுமைகளை அவரு பார்த்திருப்பாரு. அதற்கு பிறகு நீங்க பாக்குறப்ப அவரோட கஷ்டம் உங்களுக்கு புரியுதுல? இப்ப ஏற்கனவே அவரோட கஷ்டம்லாம் எனக்கு தெரியும். நானும் சேர்ந்துதான் பார்த்தேன். இப்போ வந்து ரொம்ப விரும்பி பாக்குறேன். அதை நீங்க பாக்குறீங்க. குழந்தைகள் நானே வளர்க்கணும், என்னோட சொந்த முயற்சியில வளர்க்கணும், யாரோட கையும் எதிர்பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு இதனால யார் கையும் எதிர்பார்க்க வேண்டாம், நம்மளா சொந்தமா உழைச்சு பிள்ளைகளை படிக்க வைக்கணும், குழந்தைங்களை காப்பாற்றணும், சொசைட்டில நம்மளும் ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால நான் வந்து இந்த வியாபாரத்தை பண்றதை வந்து ரொம்ப விரும்பி பண்றேன். நான் தைரியத்தை வளர்த்துக்கணும், ரொம்ப பயப்படக்கூடாது, எதுலையும் நேர்மையா சின்சியாரிட்டியோட இருந்தா நம்ம ஜெயிக்கலாம், கண்டிப்பா ஜெயிக்கலாம்.